பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வைஷு சின்ன இது தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆடி பாரு, ட்ரெயினே வந்துட்டு. மித்து, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. கேண்டி நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ வீட்ல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அடியே ட்ரெயின் கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் இருக்குடி. நீ என்னடானா எங்களை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ என்னடானா ட்ரெயின் வந்து 5 மினிட்ஸ் தான் ஆகுது. எப்படி இது கிளம்புறதுக்கு மோர் தென் 20 மினிட்ஸ் இருக்குது. நீ என்னடானா தண்ணி வாங்க போன என்ன ஏண்டி இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. மித்து இங்க பாருடி, நீ ஊருக்கு போறது நினைச்சு ஓவர் எக்ஸைட்ல இருக்கடி, அவ்வளவுதான் சொல்லுவேன், பாத்துக்கோ. ஐஷு சரியா சொன்னடி. என்ன வீட்ல எங்கேயாச்சும் டின்னரை பேக் பண்றடின்னு சொன்னப்ப விட்டாலடி. இல்ல நீங்க டின்னர் பேக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். அதனால எதா இருந்தாலும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெயின்ல தான் ஃபுட்டு தருவாங்கல்ல, அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு அறக்க பறக்கடி நம்ம 2 பேரும் இங்க கூப்பிட்டு வந்திருக்கா. ஐயோ சாரி லக்ஷ்மிமா, சாரிடி வைஷு. அது ஒருவேளை நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா அதனால தான். என்னமோ தெரியல லக்ஷ்மிமா, ஊருக்கு போகிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரையும் பார்க்க போகிறோமா, அதனால என்னமோ தெரியல, மனசு ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லக்ஷ்மிமா. அதனால தான் உங்களை அறக்க பறக்க 2 பேருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவ்வளோ ஏர்லியராக கூப்பிட்டு வந்துட்டேன். சாரி. கடவுளே, மித்து ஊருக்கு போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஜாலியாக இருக்கா. இவங்க ஊருக்கு போய் எல்லாரையும் பார்க்க போகிறோன்னு அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது. கடவுளே, மித்து மனசு கோன்ற மாதிரி யாரும் எதுவும் பேசிடக்கூடாது. இதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். லக்ஷ்மிமா என்னாச்சு, ஏன் அமைதியாக இருக்கீங்க? சாரி லக்ஷ்மிமா, அதை நான் சாரி கேட்டுட்டல. அது ஊருக்கு போகிறத நினச்சி ரொம்ப ஜாலியாக இருக்கேனா, அதனால தான். இனிமேல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன், ஓகே? சரி சரி சரிடி. கேண்டி எதுக்காகடி எங்க 2 பேரையும் அவ்வளோ அவசர அவசரமா வீட்லேருந்து அறக்க பறக்க கூப்பிட்டு வந்தேன். அதான் நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சுல, நம்ம ட்ரெயினில் ஏறி சீட்டை பார்த்து உட்காந்தோம்னா கரெக்டாக இருக்குல்லடி. எப்படியும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் உட்காந்துடலாம். சரியா? ஐயோ ஆமால, நம்ம இப்படி வெளியில் நிற்கிறதுக்கு ஃபுல்லாக போயாச்சும் உட்காரலாம்ல. சரி வாங்க போகலாம். என்னாச்சுமா, ஏன் இங்கே நிற்கிறீங்க? வாங்க போகலாம். இல்லைன்னா அவ்வளோதான், பொருத்தி நம்ம 2 பேரையும் தரன்னு இழுத்துட்டு போய் ட்ரெயினில் உட்கார வைப்பா. வாங்கம்மா போகலாம். ஐயோ சில்லடி வைஷு, மித்துவை பாத்தியா? ஊரில் போய் எல்லாரையும் பார்க்க போகிறோம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு போகிறோன்னு எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு. அவன் முகத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி வைஷு. அதாம்மா எனக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கு. மித்து இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா ஊருக்கு போறதை நினைச்சு. ஆனா இவ வரான்னு கூட அங்க நம்ம ஊர்ல யார்கிட்டயுமே சொல்லல. எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாவே ஒரு பக்கம் பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் இத்தனை வருஷத்துல கண்டிப்பா கொஞ்சமாச்சும் மாறி இருப்பாங்கன்னு தோணுதுமா. அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, சரியா? எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிம்மா வாங்க போலாம். ஐயோ இன்னும் 2 பேரும் அங்கேயே என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. ஆமா வைஷு, நானும் கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு வரேன்டி. சரிடி, மித்து கூப்பிடறா பாரு, சீக்கிரம் வா போலாம். எத்தே சாப்பிட வரையலா? இல்ல ராணி, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆமா தேவி சாப்பிட்டாளா? வெற்றி வீட்டுக்கு வந்துட்டானா? தேவி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாத்தே. வெற்றி இன்னும் வீட்டுக்கு வரலத்தே. ஓ சரி சரி ராணி. ஆமா செல்வம் சாப்பிட வந்தானா? இல்லத்தே, அவர் என்ன தோட்டத்துல இருந்து வரலத்தே. இப்பதாத்த கால் பண்ணாரு, கணக்கு பார்த்துட்டு இருக்காங்களா. கணக்கு எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு சொன்னாங்கத்தே. ஓ சரி ராணி. சரிங்கத்தே, அப்ப நீங்க சாப்பிட வரையலாம், சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்ல ராணி, செல்வம் வந்தோன்னு கணக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் செல்வமும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க அத்தை. அத்தை அப்புறம் லக்ஷ்மி என்னத்த சொன்னா, ஊருக்கு வரலாமா? வரா மகாராணி கணக்கா முதல்ல வரமாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. புறவு என்ன நினைச்சான்னு தெரியல, வரேன்னு சொல்லிட்டா. ஏதோ என் கௌரவம் போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் கேட்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலங்கிறதுக்காக தான் அவளே ஊர் திருவிழாக்கு கூப்பிடுறேன். இல்லைன்னா நானாச்சும் அவளை கூப்பிட்றதாச்சும். வரா எனக்கு தெரிஞ்சு நைட்டு ட்ரெயின் ஏறேன்னு சொன்னா இந்நேரம் ஏறி இருப்பா, காலையில வந்துருவான்னு நினைக்கிறேன். ஆமாத்தே, இருந்தாலும் இந்த லக்ஷ்மி எப்படி இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லத்தே. அது சரி, பல வருஷத்துக்கு முன்னாடி அவ உங்க கூட சண்டை போட்டுட்டு போனா. இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? ஆனாலும் பெரியவகரிக நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை போன் போட்டு கூப்பிடுறீங்க. அவ உங்க பேச்ச மதிச்சிரு, சரித்தே நான் வந்துடுறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். இம்புட்டு நாள் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் மேடம் முடிவு பண்ணிட்டு வராங்க போல இருக்கு. சரி விடுங்கத்தே, என்ன பண்ண முடியும்? எத்தே அப்புறம் அந்த அநாத கழுத மித்ரா வராளா? வாய
வாயை மூடு ராணி. அந்த அனாதை கழுத பேரை கூட இந்த வீட்ல யாரும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அனாதை கழுத அவ மட்டும் இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் மருமவளும் என் பேத்தியும் என் கூடயே இருந்திருப்பாங்க. என் பையன் போனதுக்கு அப்புறம் என் மருமவளும் என் பேத்தியும் நான் சொன்ன பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுனதே கிடையாது. ஆனா இந்த ஊர் பேர் தெரியாத அனாதை கழுத மித்ரா என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என்னடானா அவ தான் முக்கியம்னு என்னையே உதறி தள்ளிட்டு இந்த லக்ஷ்மி போனா. ஊர் பேர் தெரியாதவ குடிகெடுத்தவ அவ வந்ததுனாலதான் இது எல்லாமே நடந்தது. சி, அவளை பத்தி நினைச்சாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது ராணி. அவளை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. அவ வரவும் மாட்டா, அவ இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது. அவளுக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுக்கு வரத்துக்கு? அவ என்ன என் பையனுக்கா பிறந்தா? இல்ல எவனுக்கு பிறந்தானோ எவனுக்கு பிறந்தானோ யாருக்கு தெரியும். ஆனா அத கழுத. அத்தை இன்னும் ஃபார்ம்ல தான் இருக்காங்க போல. இன்னும் அந்த அனாதை கழுத மேல அத்தைக்கு கோவம் போகவே இல்லை. அது சரி, அவங்க எப்படியே கோவமா இருந்தா தானே நம்ம பிளான் நம்ம நினைச்சபடி நடக்கும். எத்தே நீங்க சொல்றதும் சரிதான் தே, நீங்க சொல்றதும் சரிதான். அந்த அனாதை கழுதைக்காக தானே லக்ஷ்மி நம்ம யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள உதறி தள்ளிட்டு போனா. சரி விடுங்க தே, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடந்ததை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? விடுங்கத்த விடுங்கத்த. எனக்கு என்னமோ லட்சுமி இந்த தடவை உங்க பேச்சுக்கு மறுப்பு கூறாம உங்களை மதிச்சு கண்டிப்பா அந்த அனாதை கழுதையை வீட்லயே தான் விட்டுட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஆமா ராணி, நீ சொல்ற மாதிரி லட்சுமி அந்த அனாத கழுதையை கூப்பிட்டு வர மாட்டான் தான் எனக்கும் தோணுது. சே, அந்த அனாத கழுதையை பத்தி பேசினாவே எனக்கு ரத்தம்லாம் அப்படியே கொதிக்குது. என் புள்ள நல்லா ராசா கணக்கா என்னதான் அவன் ரொம்ப நாளா படுக்கையில கடந்திருந்தாலும் நல்லா தான் இருந்தான். ஆனா சென்னைக்கு இந்த அனாத கழுதை இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே என் புள்ள பக்கத்துல எம வந்து உட்காந்துக்கிட்டான் போல இருக்குது. இவ வந்த கொஞ்ச நாள்லயே என் புள்ளைய பரலோகத்துக்கு அனுப்பிட்டா. ஆனா அத கழுதா குடிக்கெடுத்தவ முதல்ல என் பிள்ளைய பரலோகத்துக்கு அனுப்புனா. அதுக்கப்புறம் என் பேத்தியையும் என் மருமவளையும் மொத்தமால பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டா. சரியான ராசி கெட்டவ. எந்த நேரத்துல காலடி வச்சாலும் என் குடும்பமே விளங்காம போச்சு. அவ நல்லாவே இருக்க மாட்டா. இந்த சென்மத்துல இல்ல, எந்த சென்மத்திலயும் அவன் நல்லாவே இருக்க மாட்டா. கெத்தே, இப்ப எதுக்குதே நீங்க இம்பிட்டு கோவப்படுறாவோ? கெத்தே விடுங்கத்தே விடுங்க. எனக்கும் கண்டிப்பா அந்த அனாதை கழுதைய லட்சுமி கூப்பிட்டு வர மாட்டான்னு தான் தோணுது. சரித்தே, நீங்க தண்ணி கட்டியல இருங்கத்தே, நான் போய் எடுத்துட்டு வரேன். சுடு தண்ணியா எடுத்துட்டு வரா நீ. சரிங்கத்தே. லக்ஷ்மிமா செம்ம டயர்டு, நைட்டு டிராவல் பண்ணி வந்தது. லக்ஷ்மிமா கால் பண்ணிட்டீங்களா? யாரு பிக்கப் பண்றதுக்கு வரா? இல்லடி வைஷு, இன்னும் கால் பண்ணல. இனிமே தான் பண்ணணும். உங்க பாட்டி வேற இங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே கால் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணடி, பண்றேன். ஐயோ லக்ஷ்மிமா, வேண்டாம் நீங்க கால்லாம் பண்ண வேண்டாம். மித்து, இல்லடி புரியல. இப்ப எதுக்கு நீ லக்ஷ்மிமாவை கால் பண்ண வேண்டாம்னு சொல்ற? இல்ல, ஒரு காரணத்துக்காக தாண்டி சொல்றேன். லக்ஷ்மிமா ப்ளீஸ், நீங்க கால் பண்ணி யாரையும் நம்மள பிக்கப் பண்ண வர சொல்ல வேண்டாம். மித்து, நீ என்ன பைத்தியமாடி? அடியே ஸ்லீப்பர்ல வந்து எனக்கு உடம்புலாம் அப்படி வலிக்குதுடி, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுடி. பின்ன யாரையும் பிக்கப் பண்ண வர வேண்டாம்னு சொல்லிட்டு பின்ன நம்ம என்ன இப்ப நடந்தே போறோமா என்ன? வைஷுனா வைஷு தான். ஆமாடி வைஷு, இப்ப நம்ம 3 பேரும் நடந்தே தான் போக போறோம். என்னது நடந்து போகணுமா? ஐயோ மித்து, என்னால நடக்க முடியாதுடி, என்ன விட்டுரு. ஐயோ ஆமா என்னாலையும் சுத்தமா நடந்தெல்லாம் வர முடியாதுமா தாயே. யோ என்ன லட்சுமிமா இப்படி சொல்றீங்க? லட்சுமிமா ப்ளீஸ் லட்சுமிமா, நம்ம நடந்தே போகலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. எப்பவுமே சென்னையில ஒரே சவுண்டு டிராபிக், பைக் சவுண்டு, கார் சவுண்டு, பஸ் சவுண்டுன்னு கேட்டு இந்த மாதிரி அமைதியான ஒரு இடத்துக்கு வந்தோடனே எப்படி இருக்கு தெரியுமா லட்சுமிமா? அப்படி மனசெல்லாம் லேசான மாதிரி இருக்கு. அதனாலதான் லட்சுமிமா சொல்றேன், ப்ளீஸ் நம்ம நடந்தே போகலாம். போற வழி ஃபுல்லா ஒரு வயல்வெளியா இருக்கும். நல்ல சிலு காத்தடிக்கும். அப்படியே நடந்து போகிறதுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் லட்சுமிமா. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் வாங்க. ஐஷு ப்ளீஸ், நீயாச்சும் லட்சுமி அம்மா கிட்ட சொல்லுடி. எனக்கு நடந்து போகணுன்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. அந்த இயற்கை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வயல்வெளியெல்லாம் பார்த்துட்டு போறதுக்கே சும்மா அப்படி இருக்கும்டி. என்னடி வைஷு, நீ நானும் சின்ன வயசுல 3/4 நேரம் வயல்லே தனடி விளையாண்டுட்டு இருப்போம். ப்ளீஸ் வைஷு ப்ளீஸ் போலாமே. ஐயோ மித்து, நீ சொன்னோன்னா எனக்குமே ஆசை வந்துட்டு. ஆமா மித்து, நீ நானும் சின்ன வயசுல எப்பவுமே வயல்ல தான் விளையாடுவோம்ல, அதெல்லாம் கோல்டன் மெமரிஸ். சரி ஓகே மித்து, என் மித்து டார்லிங்காக நான் நடந்து வரதுக்கு ஓகே சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். லட்சுமிமா நீங்க? அது சரி, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு கடைசியில என்கிட்ட உப்புக்கு சப்பானிக்கு ஒப்பீனியன் கேக்குறீங்க. அது சரி, சரிடி சரி, போலாம் நடந்தே போலாம். எனக்கும் ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டல, எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி வாங்க போலாம். ஏன் லக்ஷ்மிமா தான். தேங்க்யூ லக்ஷ்மிமா, தேங்க்யூ சோ மச். சரிடி, நான் பாட்டுக்கிட்ட நம்மளை அழைக்கிறதுக்கு யாரும் வர வேண்டாம், நாங்க நடந்தே வந்துருவோம்னு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? ஐயோ லக்ஷ்மிமா, அதெல்லாம் வேண்டாம். நம்ம சர்ப்ரைஸா போய் நிக்கலாம். அப்போ எல்லாரும் நல்ல ஷாக் ஆவாங்கல்ல, அது இன்னும் ஜாலியா இருக்கும். லக்ஷ்மிமா ப்ளீஸ், நம்ம ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம். ஓகே?
ஆமா லட்சுமிமா, நம்ம அவங்க கண்ணு முன்னாடி போய் நின்னா அவங்க எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு எனக்குமே ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நீங்க பாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, ஓகேவா? சரி வாங்க கிளம்பலாம். என்னமோ போங்கடி. சரி வாங்க போலாம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? அப்பா வில்லேஜ்னா வில்லேஜ் தான் லக்ஷ்மிமா. பாருங்களேன் எவ்வளோ சிலு சிலுன்னு காத்து, அமைதியான ஊர், அங்கங்க காக்கா குருவிங்களோட சத்தம்னு எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த மொமெண்ட்டு. உண்மையாவே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரது சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மிமா. ஆமாண்டா மித்து, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப வருஷத்துக்கு ஊருக்கு வரதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இப்படி நடந்து வரது கூட இன்னும் நல்லா தான் இருக்கு. மித்து மித்து அங்க பாரு, அந்த போர் செட் உனக்கு ஞாபகம் இருக்கா? கைஷு, இந்த போர் செட்டை லைஃப்ல எப்படி மறக்க முடியும்? நீ நானும் காலையில போர் செட்டுக்கு விளையாட வந்துட்டு ஈவினிங் தானே வீட்டுக்கு போனோம். அதோட லக்ஷ்மிமா மதர் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்களே பொண்ணே என்னையும் காணும்னு. அன்னைக்கு 2 பேருக்கும் சமத்தியா திட்டு விழுந்துச்சு, லக்ஷ்மிமா கிட்டையும் மதர் கிட்டையும். இதை எப்படி லைஃப்ல மறக்க முடியும்? ஆமா மித்து, லக்ஷ்மிமா அன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்களே. அதோட மதரும் ஒன்னு அழைக்க வந்துட்டு நீ காணணும்னு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அது எதையுமே மறக்கவே முடியல மித்து. மித்து மித்து அங்க நின்று ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு வரலாண்டி, வாடி. சரி வைஷு, நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். சரி சரி வா 2 பேரும் போய் செல்ஃபி எடுத்துட்டு வரலாம். லக்ஷ்மிமா நீங்களும் வாங்க போலாம். ஐயோ நான் வரலடி, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. மித்து, நான் தான் அடிக்கடி சொல்லுவல லக்ஷ்மிமாக்கு வயசாயிடுச்சு, அவங்க முன்ன மாதிரி இல்லன்னு. நீ தான் கேட்க மாட்டேன். என்றும் இளமை தான் என் லக்ஷ்மி அம்மா, அப்படி இப்படின்னு டைலாக் விடுவேன். இன்னைக்காச்சும் புரிஞ்சுக்கோடி. லக்ஷ்மி அம்மாவால நடக்க முடியல, அதனாலதான் வரலன்னு சொல்றாங்க. என்ன லக்ஷ்மிமா, சரிதானே? என்னடி வைஷு பொசுக்கு இப்படி சொல்லிட்ட? லக்ஷ்மிமா இவளுக்காவாச்சும் கண்டிப்பா நீங்க இப்ப வந்துதான் ஆகணும். ஐயோ ஏற்கனவே நடந்து வந்தது எனக்கு காலெல்லாம் வலிக்குது. எப்படா வீட்டுக்கு போய் சேருவோன்னு இருக்கு. இதுல என்னாலலாம் முடியாதுடி. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. வைஷு சொன்ன மாதிரி எனக்கு வயசாகிட்டுன்னு நீங்க 2 பேரும் நினைச்சுக்கோங்கடி. சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க. வீட்டுல அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. சரி சரி லக்ஷ்மிமா இங்கே நில்லுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வைஷு வா போலாம். 2 பேரும் பார்த்து நில்லுங்கடி, வலிக்கு கிளிக்கு விழுந்துட போறீங்க. அதான் நாங்க பாத்துக்கிறோம் லட்சுமிமா, நீங்க பத்திரமா நில்லுங்க. அது சரி. என் பொண்ணுங்க 2 பேர் முகத்துலயும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுது. ஏட்டி செல்வி, யாரடி இது? ஊருக்கே புதுசா இருக்க மாதிரி தெரியுது. முன்ன பின்ன இவங்களை எங்கேயாச்சும் பாத்திருக்கியாக்கும்? அதான் மலரக்கா, நானும் யாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கனாக்கும். ஆனா பொண்ணு குடிபடல. சத்த போருங்க, அவங்க கிட்டே கூப்பிட்டு கேட்டலாம். ஏங்க ஏங்க. அட மலரக்கா, செல்வியக்கா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ஏட்டி லட்சுமி நீயாடி? ஏட்டி எப்படி வந்தாவோ? அது சரி, பின்னாடி இந்த பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அப்பவே எனக்கு தோணுச்சு. ஏட்டி லட்சுமி எப்படி இருக்காவோ? ரொம்ப நல்லா இருக்க செல்வியக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? மலரக்கா எப்படி இருக்கீங்க? அட நம்ம லட்சுமியா இது? அது சரி. ஏட்டி லட்சுமி, என்னடி உனக்கு இம்புட்டு வருஷத்துல இப்பதான் ஊருக்கு வரணும்னு தோணுச்சாக்கும்? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. சரி உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் லட்சுமி. நீ என்ன ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பக்கம்? அட என்ன செல்வி இது கேள்வி? ஊர் திருவிழாக்காக லட்சுமி வந்திருக்கோம். என்ன லட்சுமி சரிதானே? ஆமாக்கா சரியா சொன்னீங்க, திருவிழாக்காக தான் வந்தேன். ஏட்டி லட்சுமி தனியாவா வந்த? இல்லக்கா 2 பொண்ணுங்க கூட தான் வந்திருக்கேன். இருங்கக்கா கூப்பிடுறேன். மித்து, ஃபைஷு 2 பேரும் வாங்க. மலரக்கா, செல்வியக்கா இவங்க 2 பேர் தான் என் பொண்ணுங்க. மித்ரா, வைஷ்ணவி. இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏட்டி லட்சுமி என்னடி இப்படி கேட்டுவிட்டாவோ? இவங்க 2 பேரையும் நாங்க எப்படி மறப்போம்? அது சரி, சின்ன வயசுல பார்த்தது நல்லா இப்ப பெருசா வளர்ந்துட்டாங்க. மித்து, வைஷு இவங்க 2 பேரையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல லட்சுமிமா. அட என்ன லட்சுமி இது கேள்வி? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்ப 2 பேருமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? 2 பேரும் மன்னிச்சிடுங்க, உண்மையாவே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோமா. ஜெட்டா லட்சுமி 2 பேர்ல யார்த்தா பொண்ணு? வைஷ்ணவி யார்த்தா மித்ரா? அது என் பக்கத்துல நிக்கிறவ வைஷ்ணவி, அவ பக்கத்துல நிக்கிறவ மித்ரா. ஓ சரி சரி லட்சுமி. 2 பொண்ணுங்களும் நல்லா அம்சமா அழகா இருக்காளுங்க. என் கண்ணே பற்றம் போல இருக்கு. சரி லட்சுமி, எம்புட்டு நேரம் தான் இப்படி காலை வெயில நிக்க போறீங்க? சட்டுப்பட்டுன்னு வீட்டுக்கு போய் சேருங்க. ஆமா, உங்களை அழைச்சிட்டு வரதுக்கு பெரியம்மா இந்நேரத்துக்கு வண்டி அனுப்பியிருப்பாங்களே, நீங்க வண்டியில வராம நடந்து வந்துட்டு இருக்காவோ? இல்லக்கா, பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரோம், நடந்து போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனாலதாக்கா. இது பக்கத்துல தானக்கா இருக்கு, நாங்க நடந்து போயிடுறோம். அப்ப சரி லட்சுமி, நம்ம புறவு பாப்போம். அங்க வயல்ல மாடெல்லாம் கட்டி கிடக்குது, அதை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருந்தோம். வழியில உன்ன பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனாலதான் 2 வார்த்தை பேசிட்டு போலாமே நின்னோம். சரி செல்வி, கிளம்புவோமா நம்ம? சரி மலரக்கா, அப்ப நம்ம கிளம்புவோம். சரி லட்சுமி, நாங்க கிளம்புறோம். புறவு பாக்கலாம். எம்மாடி மித்ரா, வைஷ்ணவி நாங்க வரோமா? சரிங்க ஆண்டி, போயிட்டு வாங்க. என்ன லட்சுமிமா, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வரோம். கண்டிப்பா எல்லாரும் நம்மள மறந்துருப்பாங்கன்னு நினைச்சா யாருமே நம்மள மறக்கல பாருங்களேன். உண்மையாவே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சுமிமா. ஆமா மித்து, ஊர் மக்களே அப்படித்தானே, எதையும் எப்பவும் மறக்க மாட்டாங்க. சரிடி, டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க போலாம். அது செல்வி, லட்சுமி மறுபடியும் இந்த ஊருக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலடி. லட்சுமி மறுபடியும் இந்த ஊர்ல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குடி.
கேட்டு செல்வி காது கேக்குதா இல்லையாடி? ஏட்டி ஒன்னோட தாண்டி பேசிட்டு இருக்காவோ? அதெல்லாம் நல்லா கேக்குது மலரக்கா. அட ஏக்கா நீ வேற, லட்சுமி வந்தது சந்தோஷமா தான் இருக்கு, அதுவும் பொண்ணுங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்தது சந்தோஷமா தாக்கா இருக்கு. ஆனா என்ன இந்த பெரியம்மாவை நினைச்சாதாக்கா கொஞ்சம் பயமா இருக்கு. நீ சொல்றதும் சரிதாண்டி செல்வி. நம்ம ரங்கநாயகி அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே மித்ராவை கண்டாவே பிடிக்காது. கண்டபடி திட்டுக்கிட்டே தான் கிடப்பாங்க பொழுதனைக்கும். அதுல தாங்க முடியாம தானே லட்சுமி 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒட்டு வேணாம் உறவும் வேணான்னு இந்த ஊரை விட்டே போனா. புறவு இப்ப வந்திருக்கானா என்னடி அர்த்தமா இருக்கும்? அக்கா இது என்னக்கா கேள்வி? நம்ம ஊர் பஞ்சாயத்துல தான் இந்த வருஷம் புதுசா ஏதோ ஒரு விதி போட்டாங்கல்ல, இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க வாக்கப்பட்டு போனவங்க எல்லாரும் அவசியம் திருவிழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு. அதனாலதாக்கா ரங்கநாயகி அம்மா இவங்கள கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் லட்சுமியும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமாண்டி செல்வி, நீ சொல்றதும் சரிதான். இந்த ரங்கநாயகி அம்மா அது கௌரவத்துக்காக தான் கண்டிப்பா லட்சுமியை இவ்வளவு வருஷம் கழிச்சு கூப்பிட்டுருப்பாக்கும். இல்லைன்னா இதுவாச்சும் கூப்பிடுறதாச்சும். ஆனாலும் இந்த மித்ரா பொண்ணு நினைச்சா கொஞ்சம் பயமா தாண்டி இருக்குது. பாவண்டி அந்த பொண்ணு நல்லா அழகா அம்சமா இருக்கிறா, நல்லா சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கிறா. சின்ன வயசுலயே சும்மாவே இந்த ரங்கநாயகி அம்மாவுக்கு மித்ராவை கண்டாவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப என்ன பாடுபடுத்த போதோ அதை நினைச்சா தாண்டி எனக்கு ஈரக்குலையே நடங்குது. ஆமா மலரக்கா நீ சொல்றதும் சரிதான். இந்த பொண்ணை பாரக்கா எவ்வளவு பணிவா அன்பா அழகா பேசுதுன்னு. இந்த பொண்ணு பேசுறதை கேட்டா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனா என்ன சொல்லி என்ன பிரோஜனக்கா? அந்த பொண்ணோட வீதி மறுபடியும் இந்த ஊருக்கு வளைச்சிட்டு வந்திருக்கு பாரு. உனக்காச்சும் ரங்கநாயகி அம்மாவை பார்த்தா மட்டும்தாக்கா பயமா இருக்கு. எனக்கு அந்த ராணியக்கா, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ஒண்ணு இருக்குமே தேவி, அது எல்லாமே அப்படியே ஒத்து பாரு எல்லாம் ஒரே மாதிரி தாக்கா இருப்பாங்க. இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணு என்ன படாத பாடு பட போதோ தெரியலக்கா. ஆமாடி செல்வி நீ சொல்றதும் சரிதான். சும்மாவா சொன்னாவோ நூலை போல சேலை காய போல புள்ளன்னு. அந்த தேவி அப்படியே அந்த ராணிக்கு ஒத்த மாதிரில பிறந்து கிடக்குறா. இவங்க அம்மாவுக்கு 1 பங்கு திமிருனா இவளுக்கு 4 பங்கு திமிரு இல்ல. பாவம் இந்த பிள்ளைய சின்ன வயசுலயே வார்த்தையால அவ்வளவு காயப்படுத்துவாவோ. இப்ப என்ன பண்ண போறாளோ யாருக்கு தெரியும்? சரிவா, யாரு விதியை யாரு மாத்த முடியும்? சரிடி, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை? நடக்கிறது நடக்கட்டும், வா போலாம். ஆமாக்கா நமக்கு எதுக்கு வம்பு? ரங்கநாயகி அம்மாவை பத்தி நம்ம பேசணும்னு தெரிஞ்சாவே அந்த அம்மா அப்படி ஒரு ஆட்டம் ஆடும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சரிவா, நம்ம நேரம் இங்க யாரும் இல்லைன்னா அம்பிட்டுதே நீ நானும் பேசுறது அப்படியே அங்க போய் எவ்வளாச்சும் வத்தி வச்சிருப்பாளுவோ. அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கும் நம்ம பதில் சொல்லணுமாக்கும். நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? வாக்கா போவோம். அங்க வரு வயல்ல மாடெல்லாம் நிக்குது, வா போவோம். தேவி ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்ட? இல்ல தேவி, லக்ஷ்மி சித்தி ஃபைஷும் மித்ராவெல்லாம் வந்துட்டாங்களா? ஆமா, அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? என்னண்ணே இதை கேட்கறதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா நீ? இங்க பாருண்ணே, அவங்க எப்ப வருவாங்கன்னு பாக்குறதா எனக்கு வேலையா என்ன? ஏன் எனக்கு வேற வேலை இல்லையா? அவங்க வந்தா எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன? தேவி என்ன தேவி இப்படிலாம் பேசுற? லக்ஷ்மி சித்தி உனக்கும் சித்திங்கிறத மறந்துடாத. அப்புறம் வைஷ்ணவி மித்ரா 2 பேரும் உன்னோட அக்காங்கிறதையும் மறந்துடாத, சரியா? இங்க பாருண்ண, நான் எதையும் மறக்கல சரியா? நீ சொல்ற மாதிரி லக்ஷ்மி சித்தி எனக்கும் சித்தி தான், அதோட வைஷ்ணவி எனக்கு அக்கா தான். இவங்க 2 பேரையும் வேணா நீ சொன்ன மாதிரி நான் சித்தியாவும் அக்காவாவையும் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த மித்ராவை என்னால எப்பவும் அக்காவா நினைச்சு கூட பார்க்க முடியாது, சரியா? சும்மா தேவையில்லாம நீ என்கிட்ட இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதன்னு, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். தேவி ஏன் தேவி இப்படிலாம் நீ பேசுற? சின்ன வயசுலதான் ஏதோ விவரம் தெரியாத பொண்ணு மித்ரா கிட்ட அப்படிலாம் நடந்துகிட்டேன்னு பார்த்தா நீ இன்னும் மாறவே இல்லையா தேவி? தேவி மித்ரா ரொம்ப பாவம் தேவி. அவ உனக்கு அக்கா தேவி, எனக்கு தங்கச்சி தேவி. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஐயோ போதுன நிறுத்து. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை அவளையும் உன் தங்கச்சி சொல்லாத. எனக்கு அதை கேட்கும் போது அசிங்கமா இருக்கு. இங்க பாருங்க, உனக்கு தங்கச்சினா அது நானும் வைஷ்ணவியும் மட்டும்தான், சரியா? அந்த மித்ரா ஊர் பேர் தெரியாம எங்க இருந்தாலோ யாருக்கு பிறந்தாலோ சின்னவோ பொண்ணு தெரியல, அவளை போய் எப்படி உனக்கு தங்கச்சி சொல்றதுக்கு மனசு வருது? போதும் தேவி நிறுத்து. போறளவு தான் நானும் பொறுமையா இருப்பேன். இங்க பாரு தேவி, சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாத. முதல்ல சின்ன பொண்ணு மாதிரி பேச நடந்துக்கோ. மித்ரா உனக்கு வயசுல மூத்தவ, அவளுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோ. அது சரி, நீ வளர்ற இடம் எப்படி இருக்கும் அப்படித்தானே நீயும் வளருவ. உன் பேச்சும் அப்படித்தானே இருக்கும். உன்னெல்லாம் இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்திலயும் திருத்தவே முடியாது. என்னண்ணே இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்து அந்த மித்ராவுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. இங்க பாருண்ணே, பாட்டி அம்மா எல்லாரும் நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. அவ ஊர் பேர் தெரியாத அனாதை தானே, பின்ன எதுக்காகனே அவளுக்கு போய் நீ இவ்வளவு சப்போர்ட்டா நிக்கிற? ஐயோ போது தேவி, சும்மா வார்த்தைக்கு வார்த்தை மித்ராவணி அனாதானாதான் சொல்லிக்கிட்டே இருக்காத. ஒரு டைம் மாதிரி நான் எல்லா நேரமும் பொறுமையா உன்னை கேட்டுட்டே இருக்க மாட்டேன். அப்படியே பூங்கி கண்ணத்திலே ஒண்ணு வச்சிடுவேன். இப்படி எல்லாம் பேசுற? கேவலம் அவளுக்காக என்னையே அடிப்பேன்னு சொல்லுவியா? நீ உண்மையாவே என் கூட தான் பிறந்தியானே? அதே சந்தேகம் தான் தேவி எனக்கும். நீ உண்மையாவே என் கூட தான் பிறந்தியா? உன்கிட்ட பேசுறதெல்லாம் சுத்தமா வேஸ்ட். ஏன்னா நீ இந்த ஜென்மத்துல திருந்த போறதே கிடையாது. என்னமோ பண்ணிட்டு போ. இங்க பாரு தேவி, மறுபடியும் சொல்றேன், நீ இப்படியே இருந்தா உன் லைஃபுக்கு அது சுத்தமா நல்லதே கிடையாது, சரியா? நான் வரேன். போன போ. நல்லது எது கெட்டது எதுன்னு பாட்டி அம்மாவும் எனக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதனால எனக்கு நல்லா தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீ ஒண்ணு எனக்கு தனியாலாம் சொல்லி தர வேண்டாம், நீ கிளம்பு. உன்கிட்ட பேசுறதும் எரும மாட்டுக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். 2 பேர்கிட்ட பேசியும் வேஸ்ட் தான் அது. நான் கிளம்புறேன்.
இந்த வெற்றி என்ன ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. சின்ன வயசுல இருந்து மித்ரா மித்ரா மித்ரான்னு அவளதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுது. கடவுளே, இன்னைக்கு அவ வேற இங்க வராளா? ஐயோ, அவளை பார்க்காம இத்தனை வருஷம் நல்லா நிம்மதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவ வரா. பாடி வா, சின்ன வயசுல உன்ன பண்ணின கொடுமையை விட இப்போ எப்படி எல்லாம் பண்றேன்னு பாருடி. பாடி செல்வம், லட்சுமியையும் என் பேத்தி வைஷ்ணவியும் அழைச்சிட்டு வர சொல்றதுக்காக கார் அனுப்ப சொல்றேனே, அனுப்பிட்டியா? அம்மா, நான் நீங்க சொன்னோனே கார் அனுப்பி வச்சிட்டேங்கம்மா. என்ன செல்வம் சொல்றாவோ, அப்ப நீ முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பி வச்சிட்டியாக்கும். புறவையும் இன்னும் அவங்க வீட்டுக்கு வந்து சேரல. அம்மா, யார் அனுப்பி வச்ச? அம்மா, நான் நம்ம முருகனை தாமா அனுப்பி வச்சேன். அவன் இந்நேரம் போயிருப்பாமா. எனக்கு தெரிஞ்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேம்மா. என்ன செல்வம் இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றும் அம்பது தூரம் கிடையாது. கார்ல போனா 10 நிமிஷம் தான் ஆகும். நீ சொல்றத பார்த்தா முருகன் என்னால வந்திருக்கணுமே கூப்பிட்டுக்கிட்டு. ஆனா முருகனையும் காணும், என் பேத்தி மருமவ 2 பேரையும் காணும். அம்மா, முருகன் எங்க இருக்கான்னு போன் போட்டு கேளு. அது சரி, இந்த அத்தைக்கு இன்னும் லட்சுமி மேல பாசம் இருக்குதான் போல இருக்கே. மருமவளாமா, மருமவ பத்திரமா என்ன ஊடு வந்து சேரலனே எம்பிட்டு கவலைப்பட்டு இருக்குது பாரு. சரிங்கம்மா, நான் இப்பவே முருகனுக்கு போன் போட்டு கேட்கறேம்மா. ஏம்மா, நான் வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ சீன, வாய் மூடுங்க. நீங்க எதுக்காக அவளெல்லாம் போய் கூப்பிட்டு வரணும்? அவ என்ன சின்ன பிள்ளையா தொலைஞ்சு கழிஞ்சு போறதுக்கு? இங்க பாருங்க, அவ ஒன்னும் ஊருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது சரியா? அதனால பாய முடிக்கிட்டு அமைதியா இருங்க. ஆனா என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? நம்ம ஒரு ரோட்டை பத்தி உங்களுக்கு தான் தெரியாது எத்தே, உங்களுக்கு மாத்த தெரியாது. அது சரி எத்தே, ரோடெல்லாம் சரியில்லை தே, அதனால அழைச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கோத்தே. அம்பிடுதாத்தே, நீங்க வேணா பாருங்க தேன்னு சத்த நேரத்துல அவங்க வீடு வந்து சேர்ந்துருவாவோ. புறவை எதுக்கு நீங்க கவலைப்பட்டு இருக்காவோ? நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் ராணி. அடடா, நம்ம டிரைவர் முருகனே வந்துட்டாரு. யோ முருகா, இங்க வாயா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஆமா, என்ன முருகா நீ மட்டும் வந்திருக்க? அம்மா எங்க என் மருமகளும் பேத்தியும்? இல்லைங்கம்மா, அது வந்து யோ முருகா, என்னையா நீ? அம்மா கேட்டுட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு வந்து போய் இழுத்துட்டு இருக்க. முதல்ல சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லு. ஐயோ இல்லைண்ணே, நீங்க சொன்னப்பயே நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேனே அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வரதுக்காக. ஆனா அங்க நான் சுத்தி முத்தி தேடிட்டேனே, ஆனா அங்க யாருமே இல்லைண்ணே. அதனால தானே நான் வண்டி எடுத்துட்டு திரும்பி வந்துட்டேனாக்கும். முருகா என்ன சொல்ற நீ? அங்க யாரும் இல்லையா? நீ ஒழுங்கா பாத்தியா இல்லையா? ஐயோ அம்மா, நான் நல்லா தாம்மா பார்த்தேன். அதோட ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டையும் கேட்டமா, வந்த ட்ரெயின் எப்போ போயிடுச்சாமா. ஆனா அவங்க அங்க சுத்தமா இல்லம்மா. என்ன முருகா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஐயோ எத்தே, இப்ப எதுக்கு தான் நீங்க முருகா மேல கோபப்பட்டு இருக்கீங்க? அவன் நடந்த தானத்தை சொல்லிட்டு கிடக்கான். பரவ அவன் மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ போ முருகா, நாங்க பேசிக்கிறோம். சரிக்கா, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா, நான் வரேன். என்ன வரேனே, ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லி விடுனே. சின்ன செல்வம் முருகன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போறான். நீ வேணா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வா செல்வம், போ. எத்த குறுக்க பேசுறேன்னு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. எத்த லட்சுமி உண்மையாவே வரேன்னு சொன்னாலாத்த? என்ன ராணி இப்படி கேக்குறாவோ? நைட்டே நான் போன் போட்டு லட்சுமி கிட்ட பேசிட்டேன். அவ கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் ஏறுவோன்னு சொல்லியிருந்தா. அப்படி சொன்னவ இங்க வராம எப்படி இருப்பா? ஐயோ அத்தை, நான் தப்பா எதுவும் கேட்கலத்த. அது லட்சுமிக்கு ஒருவேளை லாஸ்ட் நேரத்துல வரக்கூடாதுன்னு தோணி இருக்குமோ என்னவோ, அதனால கூட வராம இருந்திருக்கலாம்ல. அதனால தான் கேட்டேன். பாரு ராணி, போதும், லட்சுமியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். செல்வம், நீ போய் ஒரு எட்டு பாத்துட்டு வா, போ. எப்படிலாம் சண்டை போட்டு இவங்க பொட்டு வேணாம் உறவு வேணான்னு அந்த லட்சுமி எல்லாரையும் உதறி தள்ளிட்டு போனா. இந்த அத்தைக்கு அந்த கோவமெல்லாம் கொஞ்சமாச்சும் இருக்குதா பாரு. இப்ப கூட மருமகளுக்காக அப்படியே பாஞ்சுக்கிட்டு வரைஞ்சுக்கிட்டுல வருது. அது சரி அது சரி, எனக்குன்னு ஒரு காலம் வராமையா போகும். அப்ப வச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா. என்னமாமா அத்தை சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க பாட்டு இங்கேயே மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காவோ? சட்டப்பட்டு போங்க, போய் லட்சுமியும் வைஷ்ணவி எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்து கூப்பிட்டுட்டு வாங்க, போங்க. லட்சுமிமா பாத்தீங்களா? வீடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அழகா இருக்குல்ல? எந்த சேஞ்சஸ்மே இல்லாம இருக்கு பாருங்க லட்சுமிமா. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சுமிமா. ஆமாண்ட மித்து, நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரமே ஏதாச்சும் மாறி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே மாறவே இல்லடா நீ சொல்ற மாதிரி. ஆமா லட்சுமிமா, சரி வாங்க உள்ள போலாம். ஃபைஷு, நீ என்னடி ரொம்ப நேரமா போனே பார்த்துட்டு இருக்க? வா உள்ள போலாம். ஐயோ இல்ல மித்து, மோனி தாண்டி கால் பண்ணிருக்கா. ப்ராஜெக்ட் சம்பந்தமா தான் டவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் உள்ள போங்க சரியா? ஃபைஷு, என்னடி இது? போன அப்புறமே பேசிக்கலாம்ல. முதல்ல உள்ள வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பேச. ஐயோ இல்ல லட்சுமிமா, ரொம்ப முக்கியமான டவுட் கேக்குறாங்க. அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். மித்து நீயாச்சும் கொஞ்சம் சொல்லுடி. லட்சுமிமா அவதான் சொல்றால. ஃபைஷு, நீ போய் போன் பேசிட்டு சீக்கிரம் வா சரியா? லட்சுமிமா வாங்க நம்ம உள்ள போலாம். என்னமோ போடி, சரி வா போலாம். என்ன லட்சுமிமா யாரையுமே காணும்? ஒருவேளை வீட்ல யாரும் இல்லையோ? மித்து, எனக்கும் தெரியல. அத்தை அத்தை, அடடா லட்சுமி வா வா. ராணி, லட்சுமி வந்துட்டா பாரு. அத்தை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. லட்சுமி என் பேத்தியா இது? ஆமாத்த, உங்க பேத்தி தான். லட்சுமி என்ன சொல்றாவோ? என் பேத்தி வைஷ்ணவியா இது? கெத்தா வைஷ்ணவி எப்படித்தான் இருக்காவோ? அட அட அட, என் பேத்தி எம்பிட்டு வளர்ந்துட்டா. அதோட மகாராணி கலக்கால அம்பிட்டு அழகா இருக்கா. என் கண்ணே பட்டு போல இருக்கே. கெத்தா வைஷ்ணவி எப்படித்தான் இருக்காவோ? எப்படி இருக்காவோ? இப்பதான் அந்த பாட்டி உனக்கு ஞாபகம் வந்துச்சாக்கும்.
பாட்டி நான் வைஷ்ணவி இல்லை மித்ரா.